தம்பி, இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? அங்கே பாரு, அதில் அழுக்கு இருக்கு, அதை க்ளீன் பண்ணிடு அப்படின்ற மாதிரி ஒரு பையன்கிட்ட பெனியனோட காட்சட்டையோட காலில் செருப்பு இல்லாமல் கலைந்த முடியோட ஒரு கருப்பு நிறத்தில் ஒரு பையன் படிக்க வேண்டிய வயசில் ஒரு செட்டில் வந்து பட ஷூட்டிங் வந்து இருக்கு. அப்போ அவங்க அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, தலைவர் வந்துடுவார், ஸோ இதெல்லாம் க்ளீனாக இருக்கணும், நீட்டாக இருக்கணும், நீ அங்கே தள்ளி தான் நிற்கணும் அப்படின்ற மாதிரி அங்கே அவனுக்கு வேலையை கொடுத்தவங்க வந்து அவருக்கு வந்து சொல்கிறாங்க. சரி, அப்போ சில நேரங்கள் போது அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே அந்த புயல் வந்த மாதிரி ஒருத்தர் வேகமாக வாராரு, கதவை திறந்து வந்து போட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து இருக்கைக்குள்ளே எல்லாருமே அப்படியே அவரை பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு சீனு அப்படின்றத டைரக்டர் சொல்கிறாரு. ஸோ ஆல்ரெடி அவர் வந்து ஓகே எனக்கு தெரியும் அப்படின்னு போட்டு அவரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பாரு. ஸோ அந்த சாதாரண ஷேரில் அவர் வந்து உட்கார்றாரு. உட்காரைக்குள்ள அவர் எல்லாரையும் விஷ் பண்ணுவார், கையெடுத்து கும்பிடுவார், எல்லாரையும் பார்ப்பார். புதுசாக ஒரு பையன் ஒருத்தர் இருக்காரு. யார் இந்த பையன் அப்படின்ற மாதிரி அங்கே இருந்தவங்கிட்ட கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கஷ்டப்படுற குடும்பம், ஸோ அப்போ நாள் கூலிக்கு இப்படி ஒரு பையனை இங்கே உதவிக்கு வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த அடுத்த இன்னொரு நாளில் வந்து அவர் வந்து அந்த பையனை பற்றியெல்லாம் விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சு போட்டு அவனுக்கு என்ன தெரியும், எங்கேருந்து பண்ணுறான், எதில் ஆர்வம் இருக்குது அப்படின்ற மாதிரி. அடுத்த நாள் ஃபுல்லாக அந்த பையனாவே அவர் வந்து பார்த்து கொண்டிருக்காரு. பார்த்து போட்டு அடுத்த நாள் அவர் வரைக்குள்ள அந்த பையன் வந்து அங்கே இல்லை. எங்கே இருக்காருன்னா நடனப்பள்ளியில் இவர் வந்து சேர்த்து விட்டுருக்காரு. இப்போ இன்னைக்கு அந்த பையன் யார் அப்படின்னா ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள். அந்த உச்ச நடிகர் தலைவர் அப்படின்னு யார் அப்படின்னா தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள். லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் அப்படிதான் தலைவர் கண்ணில் பட்டாங்க. தலைவர் கண்ணில் பட்டபடியா, அது தலைவராக இருந்தபடியா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களாக இருந்தபடியா இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டர் அவர்களுடைய வாழ்க்கை மாறி லாரன்ஸ் மாஸ்டர் பல பேருக்கு, ஒரு டைம்ல அவரை போல இருந்தவர்களுக்கு இன்னைக்கு லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் பல பேருக்கு வந்து வாழ்வு கொடுத்துருக்காங்க. அவருடைய ஸ்கூல்ல அந்த டான்ஸ் இதுலயே வந்து கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள், இப்படி இருந்தும் வாழ்க்கை வாழணும்னு திறமையானவர்கள், அந்த ஒரு ஏக்கங்கள், பல குழந்தைகளோட ஏக்கங்களுக்கு அவர் வந்து அன்று தலைவர் அவருக்கு என்னத்தை பண்ணாரோ இன்று இவர் தலைவராக இருந்து பல பேருக்கு பண்ணி கொண்டிருக்காங்க. ஏன்னா அவருக்கு தெரியும் அந்த வலி, அந்த 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 நொடி, அந்த ஏக்கம், அதெல்லாமே. அப்ப தனக்கு ரஜினிகாந்த் தலைவர் அப்படின்ற ஒருத்தர் பண்ணாத இவர் வந்து இன்னைக்கு பல பேருக்கு பண்றாரு. யாரு அப்படியான விடயங்களை பண்றாங்களோ அவங்க கூட நிற்கிறாரு, வாழ்த்துறாரு, தன்னால முடிஞ்சதை வந்து பண்றாரு. அப்படி இன்னொரு நல்ல விடயங்களை பண்ணி கொண்டிருக்கிறவர் தான் KPI பாலா அவர்கள். எப்படி லாரன்ஸ் மாஸ்டர் அவர்கள் கஷ்டப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தாரோ அப்படி வந்தவர் தான் பாலா அவர்கள். சாப்பிட வழி இல்லாம பல அவமானங்கள் இதெல்லாம் தாண்டி நாயா பேயா திரிஞ்சு, அப்ப அந்த மனிதர் வந்து இப்ப இப்படி உழைக்கக்குள்ள அந்த மனிதரோட எண்ணம் எப்படி இருக்கும்னா, என்ன போல இருக்கிறவங்களுக்கு என்னால முடிஞ்சதை நான் உதவி பண்ணணும் அப்படின்றதான் அந்த இளைஞரோட இது. மனுஷன் 5 மணித்தியாலம் தூங்குறாரு, மீதி எல்லாமே உழைக்கிறாரு. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்ற மாதிரி இப்போ அவருக்கான டைம்ல வந்து அப்படியே எக்கச்சக்கமா உழைக்கிறாரு. ஒரு பக்கம் எவெண்ட், இன்னொரு பக்கம் விளம்பர ஷூட்டு, சீரியல் ஷூட்டு, இன்டர்வியூ ஷூட்டு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல 4.4 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கு. அப்ப நிறைய கம்பெனிகள் அவர்கிட்ட ப்ராடக்ட் கொடுக்குது, அதுக்கு எக்கச்சக்கமா வாங்குறாரு, அதை வந்து ப்ரமோட் பண்றாரு, வேற நிகழ்ச்சிகளுக்கு போறாரு. இப்ப கதாநாயகன படத்துல நடிக்கிறாரு. ஒரு சாதாரண எவெண்ட்டுக்கு போனா கூட அவருக்கு 80,000 இருந்து 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு எவெண்ட்டுக்கு கொடுக்குறாரு. ஒரு நாளையே அது வந்து உழைச்சிருவாரு. ஒரு தொழில்ல இப்படி 6-5 தொழில் வந்து பண்றாரு. அப்ப அந்த தொழிலை அந்த பணத்தை எதுக்கு போடுறாருன்னா, தான் ஒரு டைம் இருந்த பொசிஷன்ல யார் யார் இருக்காங்களோ, கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தேடி தேடி போய் வந்து உதவுறாரு. ஏன்னா அந்த வழி அவருக்கு இப்போ வந்து கடவுள் கொட்டி கொடுக்கக்குள்ள அந்த மனுஷன் வந்து தனக்கு கொடுக்குறாரு. ஸோ இது வந்து இப்போ தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களும் அப்படிதான் கஷ்டப்பட்ட இதுதான் வந்தாரு. கூலி, பஸ் கண்டக்டரு, பல அவமானங்கள், அதை தாண்டி தான் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார். அப்போ தலைவர் எக்கச்சக்கமான பேரை வாழ வச்சு கொண்டிருக்காரு. இப்போ வரைக்கும் பல உதவிகள் பண்றாரு. அதே மாதிரி தான் அவரால் உதவி பெற்றவர்கள், தலைவர் ரஜினிகாந்த் சார் அவர்களால் உதவி பெற்றவர்கள் பல பேர், எனக்கு தெரிஞ்சு பல பேரை உதவி செய்ய வைக்கிறாங்க. அதில் நடிகர்களாக இருக்காங்க சில பேர், டாக்டர்ஸாக இருக்காங்க சில பேர், இன்ஜினியர்ஸாக இருக்காங்க சில பேர், இப்படியான விடயங்களை பண்றாங்க. அப்படி வந்தவர் தான் இந்த பாலா அவர்கள். சரிங்களா? இந்த விடயத்தை நான் சொல்றது ஏன் அப்படின்னா, இந்த சில பைத்தியக்காரங்களுக்கு இருக்குல்ல, இவன் ஏன் உதவி செய்யறான், இவன் எதுக்கு உதவி செய்யணும், இவன் எதுக்கு வீடியோ போடுறான்,
ஏன் வந்து இதான் இப்படி இருக்கு, இவன் ஏன் பண்ணணும் அப்படின்னு சில பைத்தியங்கள் அறிவில்லாம கேட்குதுல்ல. அந்த பைத்தியங்களுக்கு இந்த வலின்னா என்னன்னு தெரியாது, இந்த உணர்வுன்னா என்னன்னு தெரியாது. அப்ப அந்த பைத்தியங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அப்பங்காசுல தின்றது, அடுத்தவன்கிட்ட வந்து புடுங்கி தின்றது, இந்த விடயங்களும் அந்த பைத்தியங்களுக்கு தெரியும். அடுத்தவனோட ஷூவை நக்கிறது, எவனாவது இப்படி நல்லது பண்ணா அவனை பத்தி தப்பா போட்டு அதன் மூலம் வர்ற காசுல கண்டலை தின்றது அந்த பைத்தியங்களுக்கு. அந்த பைத்தியங்களை நம்புற சில பைத்தியங்கள். அப்ப அதுகளுக்கு புரியணும்ன்றதுக்காக தான் இந்த ஹிஸ்டரி. சரிங்களா? இனியாவது அது தெரிஞ்சுங்கன்னா திருந்தாது. அதோட வாழ்க்கையை குப்பமா இருந்தான். எதுக்கு பிறந்ததுன்னு தெரியாது, எதுக்கு இருக்குதுன்னு தெரியாது, கடைசியில எப்படி போச்சுன்னு தெரியாது, போயிடும். அதுகளை பத்தி அதுகள் கூட இருக்கிறதுலே கவலைப்படாது. குப்பை வாழ்க்கையில குப்பையெல்லாம் என்ன பண்ணும், குப்பைத்தனமா தான் இருக்கைக்குள்ள பண்ணும். அதைத்தான் அதுகள் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ ஓகே மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பேச போறபடியும் சில நல்ல மக்கள் இருப்பீங்கல்ல, உங்களுக்கு பாலா அவர்கள் வந்து ஒரு வீடியோ போட்டாங்க. அவ்வளோ தூரம் மனசு நொந்து போய் அந்த வீடியோ போட்டாரு. ஆனா வேற லெவல்ல அவர் ஃபீனிக்ஸ் மாதிரி பதில் அடி எண்டிங்ல சொன்னார். இதுல நான் சில கேள்விகள், சில மன அழுத்தங்கள் எனக்குள்ள இருக்கு. அப்ப என்னுடைய தளத்துல 10 பேர் பார்த்தாலும் சரி, எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, பேச வேண்டிய நேரத்தில் பேசாம இருக்கிறது தப்பு. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ இதை தான் போடுறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க, முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாலா மீது வைத்த குற்றச்சாட்டுகள் அனைத்திற்கும் பாலா அவர்கள் எப்பயோ பதில் சொல்லிட்டாங்க. ஆனா இப்பவும் சொல்லியிருக்காங்க. அந்த நம்பர் பிளேட் விடயம், அந்த பைக்கை கொடுத்தது, ஆம்புலன்ஸ்ல அந்த ஸ்டிக்கர் அந்த விடயம், அடுத்தது அந்த கிளினிக் விடயம், காணி எப்படி வந்துச்சு, அப்படியான விடயங்களுக்கு அவர் வந்து வீடியோவை வந்து போட்டுட்டாரு. சரிங்களா? இவன் அந்த உதவி பெற்றவர்களும் அதுல என்ன நடந்துச்சு அப்படின்றத கிளியரா டீட்டெயிலா வந்து சொல்லிட்டாங்க. இப்ப நான் இதுல கேட்கிற விடயம், பாலா அவர்களை பத்தி தப்பா போட்டு 1 லட்சம், 1,40,000, 1,50,000, 1 மில்லியன் அப்படின்னு வியூ எடுத்தீங்கல்ல, நீங்க இப்ப என்ன முட்டி போட்டு மன்னிப்பு கேட்பீங்களா? நல்ல பிறவியா இருந்தா, நல்ல மாதிரி வந்திருந்தா அது குத்தம். ஐயோ, ஒரு நல்ல மனிதரை பற்றி தெரியாம பண்ணவங்க தான். தெரிஞ்சு பண்ணதுகள் அது குப்பைகளை இருந்து வந்ததுகள். அதை பத்தி நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி குளிப்பாட்டினாலும் அந்த அழுக்கு போகாது. அது வயசானது சிலது இருக்குது, சீனியர் ரிப்போர்ட்டர்னு சொல்லிட்டு தெரிய சிலது இருக்குது. 15 வருஷத்துக்கு முதல் ஒரு பொண்ணுகிட்ட செருப்படி வாங்கினதெல்லாம் இன்னைக்கு பாலாவை பத்தி பேசுது, செருப்படி சீனியர் ரிப்போர்ட்டர் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ அதுகளெல்லாம் ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. எத்தனை தடவை குளிப்பாட்டி சுத்தம் பண்ணாலும், எத்தனை கோயில் போனாலும் அது அழுக்கு போகாது, அந்த தீ எண்ணெய் போகாது. அது குப்பையில இருந்து போட்டு குப்பையிலே காணாம போயிடும். விட்டுருங்க. சரி, அப்ப இந்த சிலது இருக்குதுல்ல, ஒருவேளை நல்ல முறையில் வந்து போட்டு கூட தெரியாம அந்த பேசினதுகள் இருக்கும் இல்ல, இந்த 1.5 லட்சம் வியூ எடுத்ததுகள், இல்ல இந்த 1 மில்லியன்ல வியூ எடுத்ததுகள், நீங்களாம் என்னடா பண்ண போறீங்க? ஸோ ஒரு நல்ல மனிதரை பத்தி தப்பா பேசி எவனோ ஒருத்தன் வன்மம் பிடிச்சவன் சீனியர் ரிப்போர்ட்டர் என்று சொன்னதை, அவனுக்கு வியூ வந்ததை பார்த்துட்டு நம்மளும் பேசுவோம்னு நீங்க எல்லாம் பேசுனீங்கல்ல. ஸோ உங்களுக்கு லட்சக்கணக்கில் வியூ, அந்த லட்சக்கணக்கில் வியூல $100, $200, $300 வந்துடும். அப்போ ஒரு நல்ல மனிதனை பத்தி, இத்தனை பேருக்கு உதவி செய்ய மனிதனை பத்தி நீ பேசி அந்த காசுல நீ தின்னு, நீ ட்ரெஸ் போட்டு, உன்னோட குடும்பம், பொண்டாட்டி, பிள்ளைகள், அப்பா அம்மாக்கு அதுல நீ வந்து சாப்பாடு வாங்கி கொடுப்ப, ஆடை வாங்கி கொடுப்ப, அப்படியான இதுல பண்ணக்குள்ள உனக்கு கொஞ்சம் கூட கூச்சம் இருக்காதா? கொஞ்சம் கூட மானம், ரோசம், சூடு சொரணை இருக்காதா? சோறுக்கு பதிலாக நீ தின்னைக்குள்ள சோறு தின்றதை பல வேற தின்ற மாதிரியான ரோசனைகள் உனக்கு வராதா? அப்படி உனக்கு வருமா இருந்தா தயவு செய்து இன்னொரு வீடியோ போடுங்கடா. எவன் பாலா பத்தி தப்பா பேசுனீங்களோ மன்னிச்சிடுங்க. பாலா ஒரு தப்பான முறையில வந்தவன் சொன்னதை கேட்டுட்டு நான் தப்பா பேசிட்டேன், மன்னிச்சிடுங்கன்னு வந்து வீடியோ போடுங்க. அப்படின்னா கூட உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது. ஒரு வேலை மானவ ரோசம் சூடு நல்ல முறையில வந்து தப்பா தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்னு இருக்கிறோம், முடிஞ்சா பண்ணுங்க. மக்களிடம் ஒண்ணுதான். சரிங்களா? ஒருத்தன் தெரிஞ்சு பண்றான், தெரியாம பண்றான், வன்மத்தில் பண்றான், பொறாமையில பண்றான், எவனா இருந்தாலும் பாலா அவர்களை பற்றி இந்த விடயத்துல, அதுவும் பாலா அவர்கள் ஒரு பணக்கார குடும்பத்துல பிறக்கல, ஏழை குடும்பத்துல பிறந்தவர். இன்னைக்கு 4.4 மில்லியன் அந்த ஃபாலோவர்ஸ் வந்து பாலா அவர்களுடைய குணத்துக்கு வந்தது. அந்த குணத்தை நேசித்து அவரை ஃபாலோ பண்றவங்க தான் இது. நடிகர்களுக்கே இல்லாத அளவுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் அந்த தங்க மகனோட குணத்துக்கு வந்தது. பல பேர் அவரை பிள்ளையா பாக்குறாங்க, சகோதரனா பாக்குறாங்க, நண்பரா பாக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒருத்தனை அசிங்கப்படுத்தின எந்த பிறவியையும் தயவு செய்து பெரியாளாக்குற மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. அதுகளோட வீடியோ பார்க்காதீங்க. இனிமேல் இதுகள் என்ன வீடியோ போட்டாலும் பார்க்காதீங்க. இப்படிப்பட்டதுகள் தைரியமா
தொடர்ந்து இப்படியான விடயங்கள் நல்லவர்களை தாக்க காரணம் மக்கள் இன்னைக்கு இந்த விடயத்துல நம்மளை திட்டுவாங்க ஆனா திரும்ப வந்துடுவாங்க அப்படின்றதான். அப்படி இடம் கொடுக்காதீங்க. இந்த ரமணா படத்துல சொல்வார்ல கேப்டன் விஜயா சார் அவர்கள், மன்னிப்பு எனக்கு பிடிக்காத வார்த்தை தமிழ் அப்படின்னு. அதே மாதிரி இந்த இப்படியான இதுகளெல்லாம் தெரிஞ்சுதான் பண்ணுதுகள் காசுக்காக. ஒரு நல்ல மனிதனை, அதாவது சிலதுகள் வந்து பண்ணுமில்ல, தாலியை பறிச்சுட்டு போறதுகள், செயினை பறிச்சுட்டு போறதுகள், சின்ன பிள்ளைகள் கூட பார்க்காம அசிங்கமான கண்ணோட்டத்தோட பார்க்கறதுகள், அதுகளுக்கும் இதுகளுக்கும் எந்த வித்தியாசமே இல்லை. சரிங்களா? ஸோ அப்போ அப்படிப்பட்டதுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதோட வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. இனிமேல் அதுகளோட காணொலிகள் பார்க்காதீங்க. இதுகளெல்லாம் தரித்திரம் பிடிச்சதுகள். சரிங்களா? திருந்த போகிறதே இல்லை, தெரிஞ்சுதான் இதுகள் பண்ணிச்சு. அது பரவாயில்ல, இவன் நல்லது பண்ணுறான்னு அதுகளுக்கு தெரியும். ஆனால் அதுகளுக்கு இது ஒரு கெட்டவன் ஒரு வீடியோ போட்டிருக்கான், அவனுக்கு வியூ வந்திருக்கு. சரி, அப்போ இவனை நம்ம அடிப்போம் ஒன்று தெரிஞ்சுதான் எத்தனையும் தப்பு பண்ணிச்சு. அப்படிப்பட்டதுகள் நல்லவர்களுக்கு தேவையில்லை. சரிங்களா? அதுகளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வந்து நான் பேசணும்னு தோணுச்சு மக்களே. பாலா அவர்கள் அந்த வீடியோ போடக்குள்ள எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. இத்தனை மக்கள் வந்து இருக்காங்க அப்படின்னு இவனைய தைரியமா ஒரு மக்கள் உண்டாடுற ஒருத்தரை பத்தி ஏன் தப்பா போடுறாங்க? அப்ப மக்களை முட்டாள நினைச்சு கொண்டிருக்காங்க. ரோட்ல போனா ஏண்டா பாலா பத்தி நீ இப்படி போட்ட அப்படின்னு கேட்பாங்க அப்படின்னு ஒரு பயமும் இல்லாம இப்படி நாக்கூசாம போய் சொல்லுது இல்ல, அது மக்களை குறை சொல்றதா இல்ல இப்படிப்பட்டதுல குறை சொல்றதா எனக்கு தெரியல. சரிங்களா? ஆனா இப்படிப்பட்டதுகள் சோசியல் மீடியாவில் அதுகளுக்கு அந்த தகுதி இல்லாததுகள். அதுகளை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிளாக் பண்ணுங்க. அதுகளை நீங்க வச்சிருக்கிறது அசிங்கத்தை உங்களோட பாக்கெட்டுக்குள்ள வச்சிருக்கிற மாதிரி. அது அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது பாலா அவர்களுடைய கான்ஃபிடன்ட். இப்படியான விடயங்கள் பண்ணைக்குள்ள நீங்க இப்படியான தடைகள் வரும்னு தெரியும், ஆனால் என்னுடைய முயற்சியை யாரும் தடுக்க முடியாது, நான் தொடர்ந்து செயற்படுவேன் அப்படின்னு அழகா சொன்னாரு. ஹேட்ஸ் ஆஃப் பாலா. சரிங்களா? நன்றி.